ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மனோட வரலாறை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்கன்னு. அவங்களோட அருமைகள், பெருமைகள், அதிசயங்கள் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்ணு. வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. நம்ம திருச்சி சமயபுரம் பார்த்தீங்கன்னா கண்ணனூர், விக்கிரமபுரம், கண்ணபுரம், மகாகாலிபுரம் இப்படியெல்லாம் பல பேரில் எல்லாரும் கூப்பிட்றாங்க கண்ணு. சிவபெருமானோட முதல் மனைவி சதி தெய்வத்தோட உடல் வெட்டப்பட்ட போது அவங்க கண் விழுந்த இடம்தான் சமயபுரம்னு சொல்லப்படுது கண்ணு. இந்த கோவில் 300 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்லப்படுது கண்ணு. இது திருச்சி காவேரி ஆற்றின் வடகரையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு சோழ மன்னர் அவரோட தங்கைக்கு சீதனமாக இப்போ இருக்கிற சமயபுரத்தில் ஒரு கோட்டையை கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர் ஒருவரோட படையெடுப்பில் அந்த இடம் அழிக்கப்பட்டதாகவும் வேப்ப மரங்கள் நிறைந்த இடமாக மாறப்பட்டதாகவும் சொல்லப்படுது கண்ணு. சமயபுரத்து அம்மன் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, சொல்லப்படுற வரலாறை பற்றி நாம் பார்க்கலாங்கன்னு. யமதர்மர் கிட்ட இருந்து தன் உயிரை காப்பாற்றிக்க மார்க்கண்டேயர் சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாரு.